அண்மைச் செய்தி. சீமான் வீட்டில் காவலாளியான முன்னாள் ராணுவ வீரர் அமுல்ராஜ், வீட்டு பணியாளர் சுதாகர் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்தான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், விவரங்களை வழங்கலாம். பாலியல் புகார்ல வளசரவாக்கம் போலீசார் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில நாளை மீண்டும் சீமான் அவர்கள் ஆஜராக வேண்டும் என்ற ஒரு சம்மனை இன்று நீலாங்கரை இருக்கக்கூடிய சீமானின் இல்லத்தில் இருக்கக்கூடிய நுழைவாயிலில் வளசரவாக்கம் போலீசார் ஒட்டி சென்றார்கள். ஒட்டிய சில நிமிடங்களிலே காவல்துறையின் முன்னிலையிலே அங்கு பணியாளர் இருக்கக்கூடிய சுபாகர் என்பவர் சம்மனை உடனடியாக கிழித்தார். இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில காவல்துறையினர் வளசரவாக்கம் காவல்துறை உடனடியாக நீலாங்கரை காவல்துறையினருக்கு தகவலானது தெரிவிக்கப்பட்டு நீலாங்கரை காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் தலைமையில் 3 போலீசார் நீலாங்கரை இருக்கக்கூடிய சீமான் வீட்டுக்கு விரைந்தார்கள். சீமான் வீட்டுக்குள் நுழைந்து இந்த சம்மனை கிழித்த நபர்கள் யார் என்பது குறித்து விசாரணைகளை நடத்த உள்ளே செல்ல முற்பட்ட போது காவலாளி தடுத்ததுனால காவலாளி அமுல்ராஜ் என்பவருக்கும் காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜ் உள்ளிட்ட காவலருக்கும் தள்ளுமுள்ளானது ஏற்பட்டது. இந்த சம்பவத்தில் காவலாளி சீருடையில் இருந்த காவல் ஆய்வாளர் மற்றும் சீருடையில் இல்லாத 2 காவலர்களிடம் மல்லு கட்டி அவர்களை தாக்கியதாக ஆத்திரமுற்ற அந்த காவல் ஆய்வாளர் மற்றும் காவலர்கள் குண்டுக்கட்டாக காவலாளியை காவல் வாகனத்தை ஏற்றி நீலாங்கரைக்கு அழைத்து சென்றார்கள். காவலாளி ஏற்கனவே முன்னாள் ராணுவ வீரர் என்பதனால உரிமம் பெற்ற துப்பாக்கி ஒன்றை வைத்திருந்தாகவும் அந்த துப்பாக்கியை போலீசார் அவரை குண்டுக்கட்டாக அழைத்து செல்லும் போது கையில் எடுத்து அவரை மிரட்டியதாகவும் கூறி தற்போது போலீசார் அவர் மீது வழக்குகள் பதிவு செய்து அவரை கைது செய்திருக்கிறார்கள். முன்னாள் ராணுவ வீரர் அமுல்ராஜ் துப்பாக்கியை வைத்து மிரட்டியதாகவும் அதே போல காவல்துறையினர் பணி செய்ய விடாமல் தடுத்ததாகவும் கூறி அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அதே போல காவல்துறையினர் அழைப்பானையை ஒட்டிய நிலையில அந்த அழைப்பானையை கிழித்த பணியாளர் சீமான வீட்டு பணியாளர் சுபாகர் என்பவரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக நீலாங்கரை போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். 2 நபர்களும் தற்போது காவல் நிலையத்துக்கு ஏற்கனவே அழைத்து வரப்பட்ட நிலையில அவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீலாங்கரை போலீசார் தொடர்ந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில இந்த துப்பாக்கி உரிமம் இருக்கிறதா என்ற கோணத்திலேயும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது. அதற்கான உரிமம் இருக்கிறது என்று கூறி ஏற்கனவே சீமான் வீட்டிலிருந்து அவரது தரப்பு வழக்கறிஞர்கள் மற்றும் அவரது வீட்டிற்குடைய பணியாற்றக்கூடிய நபர்கள் எல்லாம் அந்த உரிமத்தையும் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கும் பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இதே போல சீமான் தரப்பிலும் சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். காவல் ஆய்வாளர் உள்ளே நுழைந்ததும் காவலாளியை தாக்கியதாகவும் காவல் ஆய்வாளரை தாக்கவில்லை எனவும் தங்களிடம் அதுக்கான உரிய சிசிடிவி ஆதாரங்கள் இருப்பதாகவும் அதனை ஒப்படைக்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது நீலாங்கரை காவல் நிலையத்தில் சீமான் தரப்பிலான வழக்கறிஞர்கள் அந்த அமுல்ராஜ் என்பதற்கு ஆதரவாகவும் தங்களிடம் இருக்கக்கூடிய ஆதாரங்களை சமர்ப்பித்திருக்கிறார்கள். அதே போல அமுல்ராஜிடம் இருக்கக்கூடிய அந்த துப்பாக்கியின் உரிமத்தையும் அவர்கள் சமர்ப்பிக்க இருக்கிறார்கள். தற்போது இந்த நிலையில் தான் முன்னாள் ராணுவ வீரர் அமுல்ராஜ் துப்பாக்கியை வைத்து அரசு பணியில் இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் மற்றும் காவலர்களை தடுத்து நிறுத்தியதாக அவர் மீது வழக்கு பதிவு செய்ய இருப்பதாகவும் அதனால் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சம்மனை கிழித்த வீட்டு பணியாளர் சுபாகர் என்பவரும் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் ஒரு அரசு ஊழியர் ஒட்டிய சம்மனை அழைப்பானையை கிழித்த காரணத்தினால அவர் மீதும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்து இருவரிடமும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் நீலாங்கரை போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த காவலாளரிடம் போலீசார் மல்லு கட்டிய வீடியோக்கள் காட்சிகள் வெளியானது. தற்போது இந்த 2 பேரும் தான் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்படுகிறது. நீலாங்கரை காவல் நிலையத்தில் வைத்து 2 பேரிடமும் தீவிர விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. உயர் அதிகாரிகளும் நீலாங்கரை காவல் நிலையத்தில் விரைந்திருக்கிறார்கள்.